ஏய் சித்தப்பா வாங்க ஓடிடலாம். ஓடு ஓடு ஓடு. அத்தை இங்க பாருங்க அத்தை. அவனே இவன் பாரு இங்க வந்தா. நாம இங்க இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருக்க கூடாதா? இவளை எரிச்சு சாம்பலாக்கி இருக்கலாம். சித்தப்பா ஒவ்வொரு தடவையும் கடைசி நேரத்துல வந்து நம்ம திட்டத்தை காலி பண்ணிடுறான். இவன் அந்த வீட்டுல இல்லன்னு பார்த்தா காப்பாத்த கரெக்டா வந்துட்டானே. ச்சே. வாங்க சித்தப்பா போலாம். அடிச்சே. ஈஸ்வரி, அம்மா, ஈஸ்வரி, அத்தை, அம்மா, ஈஸ்வரி இங்க பாரு. அத்தை பாருங்க. போய் தண்ணி எடுத்து வாங்க. சரி அம்மா, என்ன ஈஸ்வரி, அத்தை, ஈஸ்வரி, ஈஸ்வரி அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு? இங்க பாரு. அம்மா சீக்கிரம் வாங்க. ஈஸ்வரி மெதுவா தூக்குமா. அம்மா புடிமா அது போ. புடிமா. தண்ணி ஊத்துங்க. மாமா இந்தாங்க மாமா. கொண்டா. அம்மா, அம்மா, ஈஸ்வரி, அம்மா, ஈஸ்வரி மெதுவா. அம்மா, அத்தை பாருங்கம்மா. ஈஸ்வரி, அம்மா, அம்மா, என்னம்மா? மெதுவா. எந்திரிங்கம்மா. அப்படி. பாத்து. பாத்து. என்னாச்சுமா? நீ எப்படி மயக்கம் போட்டு விழுந்த? உடம்பெல்லாம் ஒரே பெட்ரோல் பாட வருது. அதாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ முகத்துல மயக்க மருந்து வச்சு அழுத்துனாங்க. நான் உடனே மயக்கமாயிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஐயோ, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சரி, நீ வா. கோயில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயில் விஷயத்தை முடிச்சிட்டு வந்தலாம். வா. எங்க கொஞ்சம் இருங்க. கார்ல இன்னொரு புடவை இருக்கு, நான் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் மாத்திட்டு வா. அம்மா ரேவதி, நீ கூட போமா. இல்ல மாமா, நானே கூட்டிட்டு போறேன். சரி, போயிட்டு வா. வாங்க அத்தை. பாத்து. ரேவதி நீ போலீஸ் தானே ஃபோன் பண்ண? ஆமா மாமா, அவங்களுக்கு தான் பண்ணேன். ஆனா அம்மா எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல. மாமா இது எல்லாமே அந்த சிவனாடி வேலையா தான் இருக்கும் மாமா. அவனை சும்மா விடக்கூடாது மாமா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாப்பிள்ள. முதல்ல இந்த கோயில் விஷயத்தை முடிப்போம். வாங்க வாமா. வாங்க. எப்படியோ ஈஸ்வரிக்கு வந்த ஆபத்தெல்லாம் நீங்கி பரிவட்டம் கட்டுற விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா, உங்களுக்கு பரிவட்டம் கட்டுற நேரத்துல காணோன்னதும் நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம்மா. கடைசியில போலீஸ் வந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் நிம்மதியாவே ஆனோம். ரேவதி, என்ன போலீஸ் வந்து காப்பாத்தினதா சொன்னியே, அவங்க யாரு? நான் மயக்கம் தெளியறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அவங்கள பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா? நீ எதுக்கு சிரிக்கிற? என்ன காப்பாத்தின போலீஸ் யாருன்னு தானே கேட்டேன். பதில் சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? மா, உங்களை காப்பாத்துனது போலீஸ் இல்ல. போலீஸ் இல்லையா? அப்போ யாரு காப்பாத்தினா? என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை காப்பாத்தினாரு. ஃப்ரெண்டா? அது யாரு? நான் யாருன்னு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. நான் கோவப்படுவேனா? என்ன சொல்ற? அம்மா, உங்களை காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். அதாவது என்னோட அத்தை பையன் தான். அவன்கிட்ட எதுக்குடி உதவி கேட்ட? நான் தான் அவனை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்னதையும் மீறி எதுக்கு நீ இப்படி செஞ்ச? அம்மா, நான் அந்த கார்த்தியை நேர்ல பார்க்கல. நான் போன்ல தான் விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லி உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. இல்லைன்னா எங்களால உங்களை பார்த்திருக்கவே முடியாது. சொல்லுங்க சகல, ஒரு பயங்கரமான ஹாப்பி நியூஸ். அப்படியா?
என்ன விஷயம்? அத்தை உன்னை பார்த்து இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. என்னங்க சொல்றீங்க? அவங்க என்ன கூப்பிடுறதுக்கு இங்க வராங்களா? அட ஆமாப்பா, அவங்க கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பார்த்து உன்னை இங்க கூட்டிட்டு வர போறாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா? நம்ம ரேவதி தான். அவதான் உனக்காக அத்தை கிட்ட ரொம்ப பேசி உன்னை அழைச்சிட்டு வரதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. எப்பா அவளுக்கு பழைய ஞாபகம் இல்லைனாலும் உனக்காக அவ்வளவு வாதாடுது ரேவதி. எப்பா அதை கேட்டு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? எல்லாமே நல்லதே நடக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறிப்பா. என்ன சகல, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க? இல்லைங்க, கண்டிப்பா அத்தை என்ன கூப்பிடுறதுக்கு இங்க வரமாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை அவங்க என்ன கூப்பிட இங்க வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? இப்பதான் நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீ சொல்றத பார்த்தா பக்குன்னு இருக்கப்பா. இல்லைங்க, அத்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் அவங்க மனசு மாற மாட்டாங்க. பார்க்கலாங்க அவங்க வராங்களா இல்லையான்னு. கார்த்தி இப்ப இங்க வரப்போறாரா? ஏன் இப்படி சந்தேகமா கேக்குற? ரேவதி அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டா. அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது பெத்த தாய் என்னோட கடமை. அததான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா சகல திரும்ப வரப்போறாரு மாமா. மாப்பிள, நடக்கிறதெல்லாம் கனமான அன்னமான ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஈஸ்வரி இப்படிலாம் பண்றதுக்கு ஏதோ உள்குத்து இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா, கார்த்தி தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க. வாங்க மாமா. மாமா என்ன மாமா, நம்ம சகல ஒருவர் பார்த்தா வேற ஒருத்தர் இறங்கி வரா. யார் இவன்? அதான் மாப்பிள, எனக்கு ஒன்றும் புரியல. ரேவதி, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே கார்த்தி, அது இவர்தான்.